அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் அதிகமாய் உண்டாகட்டும். அது அவராலே ஆகும். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல கூட தொடர்ச்சியாக கிருபையின் மேல் கிருபை என்கிற இந்த தொடர் சத்தியத்திற்குள்ள நம்ம நிறைய காரியங்களை தியானிக்க போகிறோம். இது வரைக்கும் நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம், நிறைய புரிந்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்கிற ஒரு விஷயமே நமக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதற்கு ஆதாரமா என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம். வேதாகமத்துல கிருபைங்கிற விஷயத்தை விளங்கி கொள்வதற்கு நம்ம பல கால வரையறைகள்ல இருந்து நம்ம புரிந்து கொள்வது அவசியமா இருக்குது. உடன்படிக்கைகளை புரிந்து கொள்ளுகிறது அவசியமா இருக்குது. தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதெல்லாம் அவசியமா இருக்குது. ஸோ கிருபையின் மேல் கிருபை என்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ள முழு காரியமும் உள்ளடங்கி இருக்குது. நமக்கு தேவன் கிருபையை கொடுத்து அந்த கிருபையினால நமக்கு ரட்சிப்புக்கு ஒரு வழி ஆயத்தப்படுத்தி கொடுத்து விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ள செய்து அந்த ரட்சிப்பினால நம்ம இடத்துல வெளியில அந்த நற்கிரியைகள் வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன்னா வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாத்தீங்களா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நற்கிரியைகள் நம் மூலமாக வெளிவரணுங்கிறது தேவனுடைய திட்டம். அந்த நற்கிரியைகள் வெளிவரணும்னா ஒரு மனுஷன் நிச்சயமா கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்கு தான் போன எபிசோட்ல அழகா புரிதல்கள் நம்ம பார்த்தோம். மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், விடுதலையாகுதல் என்கிற காரியம். ஸோ இதுல நம்ம கவனமா பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு வேதாகமத்துல எபிரேய பதமாக கேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. CHEN, கேன் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு விளக்கம் பார்க்கணும்னா எபிரேய பதத்தின் அடிப்படையிலே பார்க்கணும்னா ஃபேவர் இல்லைன்னா கைண்ட்னஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேவர் அப்படிங்கிறத தயவு இல்லைன்னா இரக்கம், கைண்ட்னஸ் அப்படின்னாலும் ஒரு இரக்க குணம், அதை குறிக்கிற வார்த்தை தான். ஸோ இந்த பொருளை தான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எபிரேய பதத்துல எழுதப்பட்ட வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிரேக்க பதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா கேரிஸ், CHARIS, கேரிஸ் என்கிற வார்த்தை. கேரிஸ் என்கிற வார்த்தைக்கு தி அன்மெரிட்டட் ஃபேவர் இல்லைன்னா கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கிஃப்ட் அப்படிங்கிறத கிருபை, என்னுடைய பெயரைய கூட கிப்சன் வச்சுட்டாங்க. ஸோ கிருபை என்கிற வார்த்தைக்கு அங்க கிஃப்ட்ங்கிறது தான் பொருளா வருகிறது. இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. கிருபையை புரிந்து கொண்டுட்டு இருக்கிறீங்க, கிருபையை அதிகமாய் விளங்கி கொண்டிருக்கிறீங்க. கிருபை தான் நமக்கு ரட்சிப்புக்கு வழி கொடுக்கிறது. கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு மீட்கப்படுதல், விடுதலையாகுதல், காப்பாற்றப்படுதல்னு பார்க்கிறோம். அதெல்லாம் நடக்கணும்னா கிருபையினால தான் நடக்கிறது. இன்னைக்கு இந்த விஷயத்தை கூட நல்லா புரிந்து கொள்றதுக்கு ஆவியான உதவி செய்வாராக. பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, இது ஈவு அப்படின்னு பார்க்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்கிற வார்த்தை. ஈவு என்கிறதும் பரிசு தானே. அவருடைய பரிசா நமக்கு இதை கொடுக்கிறதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு பரிசா கொடுத்தார். தி இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவரெல்லாம் விவரிக்க முடியாத, ஒரு வரிகள் எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு உன்னத பரிசு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் அநேகருக்கு பிரத்யட்சமான, பழகி போன, மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனம். ரொம்ப அழகான வசனம், முக்கியமான வசனமும் கூட. ஏன்னா இந்த வசனத்துல தான் பிதாவாகிய தேவன் இந்த மனித குலத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பதை நிரூபிச்ச வசனம் இது. ஏன்னா பைபிளை அறகுறையா படித்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு
தேவன் ரொம்ப கொடூரமானவர், கோபம் உள்ளவர். அவர் அடிப்பாரு, உதைப்பாரு. அவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாவே டீச் பண்ணிட்டாங்க. அதுலயும் இன்னும் மோசமா எப்படி போவாங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும். இயேசு கிறிஸ்து கூட பரவாயில்ல, போற பக்கம்லாம் அன்பு காட்டிட்டு போனாரு. பிதாவாகிய தேவனுக்கு பயங்கர கோபம் வரும், கோபக்காரர் அவரு அப்படின்லாம் சொல்லுவதை கேட்க முடிகிறது. அவர் கோபம் கொண்டாரு, உன்னைய ஒன்னுலாம் பண்ணிடுவார் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. உன்னை பிச்சு போட்டுருவாரு, இல்ல உன்னை அழிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தூக்கி அப்படியே கொடுக்கிறாருன்னா, அது கோபத்துல கொடுக்கல, நம்ம மேல வச்ச அன்புல கொடுத்தாரு. அந்த வசனத்துல அதை தானே நம்ம பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிச்சிங்களா? இவ்வளவா, எவ்வளவா? இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனையே தூக்கி தந்துட்டார். இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனா நம்ம பார்க்கிறோம். 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தரை மனிதனை போல மாத்தி அனுப்பணும்னா யோசிச்சு பாருங்க. தெய்வீக தன்மையையும் இழந்து போக முடியாது, அதனாலும் மனித தன்மையாகவும் மாறணும். அதற்கு ஒருத்தர் ஓகேன்னு சொல்லி நிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு, நான் போறேன் அப்படின்னு. பிதாவானவர் சரி நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதற்கு அந்த இடத்துல இருக்கிற அன்பை பாருங்க. அதுவும் எதுக்கு அனுப்புனாரு? போய் ராஜா மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு வர்றக்கு அனுப்புறாரு? இல்ல, பாவம் செய்தவர்களாகி இருந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பரிதாபமான சாவான சிலுவையில தொங்கி ஒரு சாபத்தீடான ஆளாக, சாபமாக மாறுற ஆளாக மாறி நிர்வாண கோலமாக அவர் அங்கு தொங்குகிற சூழ்நிலையில எல்லாரும் சபிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏளனப்படுத்துறாங்க. அந்த சிலுவைக்கு போகிற பாதையை கொடூரமான பாதை, அவ்வளவு வலி வேதனைகள், சவுக்கடி வாங்குறாரு, முள்முடி சூட்டப்படுறாரு, ஏளனப்படுத்தப்படுறாரு, அறையப்படுறாரு, உமிழ்நீர்னால துப்பப்படுறாரு முகத்துல. இத்தனை படுகிறதற்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்புறதற்கு ரெடியா இருக்கணும்னா, அது உங்க மேலும் என் மேலும் அவர் வைத்த இவ்வளவான அன்பு. எவ்வளவு அன்பு அது! யோசிச்சு பாருங்க. இந்த அன்புல எதை புரிந்து கொள்ளுகிறோம்? பிதாவாகிய தேவன் நம்ம மேல வச்சிருந்த அன்புனால நமக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்டை பார்க்கிறோம், கிருபை, பரிசு. இந்த உன்னதமான பரிசை பார்க்கும் போது நமக்கு கிடைச்ச கிருபை எவ்வளோ பெரிய கிருபை! கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் நம்ம பேச பேச நமக்கு பிதாவாகிய தேவன் மேல இருக்கிற அன்பு அவ்வளோவா புரிய வருது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கிருபையானவர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த பரிசு தானே இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவையே என்ன சொல்லலாம்? கிருபைன்னு பேசலாம் நம்ம, இல்லையா? கிருபையே இயேசு கிறிஸ்து தான். கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் தானே பார்க்கிறோம். கிருபையே அவர் தான். கிருபை இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பரிசா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. கிருபை என்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லையே. இயேசு கிறிஸ்து தான் கிருபை, கிருபை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலும் தப்பு இல்லையே. ஏன்னா வேதாகமத்தில் அத்தனை இடத்துல அதுக்கு சான்றுகள் இருக்குது. என்னன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைன்னு பவுல் ஏராளமான இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் அப்படின்னே சொல்லியே அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒவ்வொரு ஜெபங்கள் தோறும் இன்னைக்கு தேவாலயங்கள்ல, சபைகள் தோறும் என்னென்ன வார்த்தைகளால் ஆசீர்வாதத்தை பேசுறோம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இல்லையா, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு தானே சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை கூறி முடிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த கிருபையை புரிந்து கொள்ளுகிற காரியத்துல இன்னைக்கு நம்ம தெளிவடைகிறோம் பாருங்க. இது ஒரு பரிசா வந்த விஷயம், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு பரிசா வந்த விஷயம். பரிசு யாருக்கு கொடுப்போம்? யாராரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இல்ல ஒரு வெட்டிங்க்கு போறோம், அவங்க மேல இருக்கிற சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் சந்தோஷமா கொண்டு போய் கொடுப்போம். கிஃப்டை யூஸ்வலா எப்போ கொடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கிஃப்ட் வேற, ப்ரைஸ் வேற, இல்லையா? ப்ரைஸ் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சாங்க அதனால இந்த ப்ரைஸை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். கிஃப்ட்டுங்கிற ஒரு விஷயம் அவங்க எதுவுமே இதில் அவங்க செய்யல, நீங்களா கொடுக்குறீங்க கிஃப்ட், அதுதான் கிஃப்ட், இல்லையா? பரிசு. ஒரு அவங்கள பிடிச்சிருக்கிறதுக்காக ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தோம். ஏதோ ஒரு விசேஷ நாள்னாலும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையாங்க. அவங்கள ஆனால் பிடிச்சிருக்குது,
அவங்களுக்குன்னு அவங்க மேல அன்பு இருக்குது, அதனால கொடுக்குறீங்க gift. ஸோ அன்பும் கிருபையுமே இணைக்கப்பட்ட விஷயம். நீங்க வேதாகமத்துல அநேக இடத்துல அன்பையும் கிருபையும் இணைச்சே நீங்க பார்க்க முடியும். அதெல்லாம் வரும் நாட்கள்ல தியானிக்கலாம். ஆனா இன்னைக்கு புரிந்து கொள்றோம் பாருங்க, கிருபை என்கிறது ஒரு பரிசு. பிதாவானவர் நமக்கு அன்பின் மிகுதியால் கொடுக்கப்பட்ட பரிசு கிருபை. இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், கிஃப்டை கொடுத்துட்டு காசு வாங்க மாட்டோம் இல்லையா? உங்க பர்த்டேக்காக வந்திருக்கோங்க, இந்தாங்க கிஃப்ட், இந்தாங்க வாங்கிட்டு வந்தோம், ஒரு 500 ரூபா செலவாச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம்ல. ஏன்னா அப்படி கொடுத்துட்டு கேட்டுட்டாதான் கிஃப்ட் கிடையாது, அது இது ஒரு பிஸ்னஸ். அது அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசா கொடுத்துட்டு இங்க பிஸ்னஸ் பண்ணல, அவரு நம்ம மேல இருக்கிற அன்புல தூக்கி கொடுத்துருக்கிறாரு அந்த கிஃப்டை, கிருபையை. ஸோ கிருபை என்கிற ஒரு விஷயம் இன் ரிட்டர்ன் எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கப்பட்டதுதான் கிருபை. கிருபையை வாங்கிக்கிட்டவங்களுக்கு அந்த கிருபையை அனுபவிக்கிறதுக்கு இலவசமான எல்லா வழிகளும் கொடுக்கப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்துவ நமக்காக பிதாவாகிய தேவன் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த கிஃப்டும் நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஃபுல்லா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்த நாட்கள்ல, அதுவும் குறிப்பிட்ட விதமா 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செஞ்சாருன்னா அவருடைய ஃபுல் ஸ்ட்ரெச்சையும் அவர் காமிச்சிட்டார். ஒரு மனிதனா இந்த உலகத்துல கிருபையை நான் காட்டணும்னா அதை எப்படி காட்ட முடியுங்கிறதுக்கு முழுமையாக அவரே அடையாளமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் போறாரு, அவர் போகிற பக்கம் எல்லாம், அவர் சந்திக்கிற ஜனம் எல்லாம் அவரை தேடி வராங்க. பாவி என்று பெயர் பெற்றவர்களும் பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறவர்களும் அவரை தேடி வராங்க. கிருபை எப்படிப்பட்ட விஷயம்னா, இந்த உலகத்துல மோசமான நிலைமையில கிடக்கிறவங்களையும் ஈர்க்கிற ஒரு விஷயம் கிருபை. ஏன்னா கிஃப்ட்னு ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்து பாருங்க, அது ஒருத்தவங்களுடைய முகத்துல சிரிப்பை வர வைக்கும். நீங்க யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்ககிட்ட கூட போய் ரோட்ல ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஒரு பூ கொடுங்களேன் கிஃப்டா, இல்ல ஒரு சின்ன ஏதாவது ஒரு பென் கொடுங்களேன், இது உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறோன்னு கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். கிஃப்ட் என்னைக்குமே வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுகிற விஷயமா இருக்குது. அப்ப கிருபைய யாரெல்லாம் அனுபவிக்கிறோமோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷம் வருது. பாவின்னு சொல்லப்படுகிறவங்களுக்கும் சந்தோஷம் வருது. ஏன்னா கிருபை அவங்களுக்கு இடத்துல வந்து சேருது. பாவியா இருக்கிற வரைக்கும் உனக்கு கிருபை கொடுக்க மாட்டேன், நீ போய் நல்லவனா மாறிட்டு வா, அப்ப வேணா கிருபை தரேன்னு சொன்னா கிருபை இல்ல. மாற்றி புரிந்து கொள்றோமே, பாவியா இருக்கிறவனுக்கு தான் கிருபை அவசியமானதா இருக்குது. ஏன்னா அவன் கிருபையை வாங்கிக்கிட்டா அவன் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். கிருபையை நீங்க வாங்கிக்க தான் பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியும். நீ பாவத்திலிருந்து ஜெயிச்சுட்டு வா, உனக்கு நான் கிருபை கொடுக்கறதா இருந்தா அது கிஃப்ட் இல்ல. விளங்கிக் கொள்ளுங்க, வேதாந்தின் அடிப்படையில சொல்றேன். கிருபையினால ரட்சிப்புன்னு ஏன் நம்ம போன எபிசோட்ல தியானிச்சோம்னா, ரட்சிப்பு கிருபையா கொடுக்கப்பட்டாதான் ஒரு மனுஷன் முழுமையாய் மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற தருணமாய் மாற முடியும். ரட்சிப்பே நீ இதுல இருந்து மாத்திட்டு வந்தாதான் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொன்னா அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிரியே தானே இருக்கும். விளங்கி கொள்ளும்படி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஒரு குடிகாரர் இருக்கிறார், போதை பழக்கம் ஒன்று இருக்கு. அந்த போதை பழக்கத்துக்கு ஒரு மனிதன் அடிமையாய் இருக்கிறார். அந்த அடிமையானவனுக்கு இடத்துல போய் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீ வேணா இந்த போதை பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு வாப்பா, இயேசு கிறிஸ்து உனக்கு கிருபை கொடுப்பாரு, நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொன்னா, அந்த போதையில அடிமையா இருக்கிற அந்த மனுஷன் திருப்பி என்ன சொல்லுவான்னா, ஐயா நான் இந்த பழக்கத்துக்குள்ள சிக்கி கிடக்கிறேன், என்னால விட முடியல, விடலான்னு நினைச்சா எனக்கு கையெல்லாம் நடுங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இதனால பல பிரச்சனைகளை என் சரீரம் ஏத்துக்க முடியாத மாதிரி நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு அப்படியே மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுது, அதனால திரும்பவும் நான் இந்த போதைக்குள்ளேயே இருந்தாதான் முடியுங்கிற சூழ்நிலை இருக்கிறேன், இப்ப விட்டுட்டு வா இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா என்னாலதான் விட முடியாம தானே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அப்படி சொல்றவர்கிட்டையும் மீறி நீ விட்டுட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய கிரியைகளை நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்துறீங்க, அந்த கிரியைகளை அவனை ஊக்கப்படுத்துறீங்க. நீ விட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு கிருபைப்பா. அந்த கிரியையின் அடிப்படையில் வருகிறது ரட்சிப்பே இல்லை. அது தற்காலிகமான ஒரு மாற்றம். அது முற்றுமுடிய தேவனால் உருவாகுகிற நீதியின் மாற்றம் அல்ல. பரலோகம் ஒருபோதும் அதை நீதியாக பார்க்காது. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், நம்ம நீதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பரலோக பார்வையில அது அழுக்கான துணியா இருக்குதான். அழுக்கான துணியை மாட்டிக்கிட்டு நான் நீதிமான்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நம்ம செய்கிற சில
நல்ல விஷயம் மாதிரி தோன்ற காரியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, பரலோகம் எதை நீதின்னு சொல்லுவோ அதுதான் நீதி. பரலோகம் ஒருவருக்கு நீதியை எப்படி வழங்குகிறதுக்கு திட்டமிடுகிறது என்றால், கிருபையினால ரட்சிப்பை கொடுத்து தான் நீதியை நம்ம மேல வைக்குது. பரலோகம் நம்ம மேல பரலோகத்தின் நீதியை வைக்கிறதுக்கு இதுதான் வழிமுறையாக வைக்கப்படுகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ போதை பழக்கத்தில் இருக்கிறவன் அப்ப என்ன பிரதர் சொல்றீங்க? அவன் இருக்கிற வண்ணமாகவே வர சொல்றீங்களா? அப்போ சபைக்கு உண்மையை புரிஞ்சு கொள்வோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள போய் ஒரு மனிதனை மாற்ற எப்படி அவர் எல்லாவற்றையும் செய்தாரு? இயேசு கிறிஸ்து போய் சந்தித்த பொழுது அந்த வந்தவங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்து வந்தவங்களை பைபிளே எப்படிதான் பதிவு பண்ணுதுன்னா, ஆயக்காரரும் பாவிகளும் அவங்கள மனம் திரும்பின ஆட்களா பதிவு பண்றதுக்கு அந்த இடத்துல விஷயமே வரலையே. நம்ம வேதாகமத்துல நிறைய இடத்துங்கள்ல நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, பாவியாகிய மனுஷன் இல்ல பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு அந்த பெயரை தான் கொடுத்து வச்சிருப்போம். அந்த அம்மா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அந்த பெரும்பாடே இல்லை. அப்ப நம்ம பேச்சு வழக்குல கூட என்ன சொல்லலாம்னா, பெரும்பாடை அனுபவித்த ஸ்திரீ அப்படிதான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் தான் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பெரும்பாடும் நின்று போச்சு. அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த பாடுகளா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பலவீனம் வீக்னஸா இருக்கட்டும், நம்ம இதுலலாம் நான் வீக்குங்க விழுந்துருவேன், நான் வந்து தப்பு பண்ணிடுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலையை வாங்கிக்கிறதுக்கு தாங்க இயேசு வேணும். கிருபை வேணும் நமக்கு. கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளாம பாவத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாதே. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையாய் செயல்பட்டதுனால எல்லா பாவிகளும் அவரை தேடி வந்தாங்க. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார், போதகம் பண்ணி முடிக்கிறார். அவர் தொடர்ந்து அங்கதான் இருக்கிறாரு, இன்னும் கிளம்பல. போதகம் பண்ணி முடிக்கும் பொழுதே ஒரு ஸ்திரீய கையும் களவுமா பிடிச்சிட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கையில ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள வராங்க. அவர் பிரசங்கம் பண்ற இடத்துல அவர் இருக்கிறாரு, அதற்கு முன்னிலையில் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு கூட்டம் உள்ள நுழையுது. இவர் இப்ப அந்த பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல அங்க இருக்கிற சூழ்நிலையிலேயே இந்த கூட்டத்தை சந்திக்கிறார். பார்த்த உடனே எல்லார் கையிலயும் கல் இருக்குது. எல்லாரும் வந்து இயேசு கிட்ட நின்னுட்டு என்ன சொல்றாங்க, இவளை விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அந்த ஸ்திரீயுமே நம்ம விபச்சார ஸ்திரீன்னு கூட இன்னைக்கு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப விபச்சார ஸ்திரீ அவ இல்லையா, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மோசே எங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளையின் அடிப்படையில் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதை எடுத்து சொல்றாங்க. உண்மையில அங்க தனியா ஒரு ஸ்திரீயான விபச்சாரம் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா அங்க ஆண் இருந்திருப்பாரு. ஆணை இவங்க பிடிச்சிட்டு வரல. அந்த வகையில இவங்க எந்த விதத்தில் அதை விட்டுட்டாங்க, கையும் களமா பிடிக்கும் போது கண்டிப்பா அவனை தான் மாட்டிருக்கணும். அவரை விட்டுட்டாங்க, இல்லை அவர் காசு கொடுத்து எஸ்கேப் பண்ணாரா அது நமக்கு தெரியாது. மொத்தத்தில் யாரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இந்த ஸ்திரீயானாலும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இவளை கல்லெறிந்து கொல்ல போறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட காட்டுறாங்க. இப்ப நான் முன்பதிலிருந்தே நம்ம தியானித்த அதே காரியத்தை முன்வைக்க விரும்புறேன். மோசேயை கொண்டு வந்து நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்துவை வச்சு பதில் கேட்கிறாங்க. நம்ம கிருபையின் மேல் கிருபையை இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே எதை வச்சுதான் பேச ஆரம்பிச்சோம்னா, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் கிருபையும் சத்தியமும் உண்டாச்சுன்னே பார்க்கிறோம். உண்டானதே அவர் மூலமா தான். அப்போ இந்த இடத்துல ஒரு பாவியான ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு விபச்சாரத்தில் கையங்களமா பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா நான் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இந்த ஆளுங்க. இல்லை, அந்த அம்மா எந்த ஒரு பாவத்தில் சிக்கிட்டு இருந்துச்சோ அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. தலையை பிடிச்சி தான் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. யூதர்கள் முறைப்படி அந்த இடத்துல வந்து எவன் அந்த இடத்துல தீட்டாய் மாறுறதுக்கு ஒத்துக்கிட்டானோ, ஏன்னா அந்த மாதிரி ஸ்திரீயானவளை தொட்டாவே தீட்டானவனுக்கு. ஆனால் கைங்களமாக பிடிச்சி திருத்திட்டு வராங்கன்னா, யாரோ ஒருத்தன் நான் தீட்டானாலும் பரவாயில்ல, இவளுக்கு கல்லெறிஞ்சு கொண்டுட்டு நான் போய் தீட்டை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு எவன் ஒத்துக்கிட்டானோ அவன் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பான். அவன் கேர்ஃபுல்லாலாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்க மாட்டான். அவன் பயங்கர பிடிவாதமாக ஆக்ரோஷமாக பிடிச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்திருப்பான். அந்த அம்மா வலி வேதனையோட தான் அந்த இடத்துல வந்து இழுந்து கிடக்குறாங்க. அந்த அம்மாவுடைய வஸ்திரங்கள் எப்படி இந்த அளவுக்கு அந்த அம்மா மானத்தை மறைச்சிக்கிட்டு வந்திருக்குமோ தெரியாது. ஆனா இப்ப கிடக்குறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி என்னன்னா, கிருபையில நிறைஞ்சவரே, கிருபையானவரே, நீங்க சொல்லுங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இயேசு கிறிஸ்து கீழே தரையில குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாரு. இவங்க தொடர்ச்சியா மறுபடி கேட்கறாங்க, கிருபையே உங்களை தான் கேட்கிறோம், என்ன
அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த அடிப்படையில் வச்சுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நியாயப்பிரமாணம் அவரை கொல்லணும், கிருபை என்ன பண்ண போகுது? நியாயப்பிரமாணம் கொல்லணும், கிருபை என்ன பண்ண போகுது? தப்பு ஒரே தப்பு தான். இப்ப இயேசு கிறிஸ்து நீ என்ன தப்பு பண்ணாலும் வாழலாங்கிற பதில கொடுக்கல. கிருபையுடைய ஒரு முக்கிய தன்மையை விளங்கி கொள்ளணும். நம்ம கிருபையை பேசுறவங்களுடைய தன்மையை விளங்கி கொள்ளணும். உண்மையாய் புரிந்து கொண்டவர்கள் கிருபையை இப்படிதான் கையாள்வாங்க. என்ன அப்படின்னா, கிருபை என்னைக்குமே நம்மளை தப்பு பண்ணுவதற்கு ஊக்குவிப்பதல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் தான் அதுக்கு நமக்கு ஆதாரம். தப்பு பண்ணிட்டு இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாச்சு, கிருபை கிட்ட வந்தாச்சு. இப்ப கிருபை என்ன பதில் சொல்லுதுன்னா, மத்தவங்க அத்தனை நியாயப்பிரமாணத்தை விதிகளை கையாளுறவங்க கேட்டவங்க அத்தனை பேரையும் நியாயப்பிரமாணத்தை விதிகளின்படியே முடிக்கிறார். கிருபை கிட்ட வந்தவருக்கு கிருபையின் பதில் வருது. 2 விதமான பதில்கள். என்னது? நியாயப்பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட சொன்னாரு, சரிப்பா கரெக்டு தான், மோசே இப்படிதான் சொன்னாப்ல, கல்லெறிந்து தான் கொல்லணும். உங்களில் எவனிடத்துல பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல் எடுத்து இவள் மேல் எரிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு சொன்னார் இல்லையா? பாவம் செஞ்ச வேலை கையெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம், கல் எறிந்து கொள்ளணும்னாரு. உங்கள எவன்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல் எறியணும் அப்படின்னு சொன்ன உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருமே கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்திரீ ஆனவள் அப்படியே அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் தலையை நிமிர்ந்து பார்க்கிறாரு. கல்லுகள் எல்லாம் கீழே மண்ணோட மண்ணா கிடக்குது, கீழே கல்லுகள் எல்லாம் தரையில கிடக்குது. இப்ப ஸ்திரீயானவன் நிக்கிறா. இப்ப இயேசு கிறிஸ்து என்னும் கிருபையானவர் அவளை பார்த்து சொல்ற காரியம், நீ போ, நானும் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்ல, நீ போ, இனி பாவம் செய்யாத. கிருபை எதை பேசும் தெரியுமா? பாவம் செய்யாதங்கிறத பேசும். பாவத்தை செய்யாதபடிக்கு தான் நம்மளை தடுக்கும். ஆனா அதற்காக நம்மளை அழிக்கிறதற்கு தீர்மானம் எடுக்கிறது இல்லை. நமக்கு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் நம்மளை எதற்கு நேரா ஊக்கப்படுத்துதுன்னா, பாவத்தை செய்ய வேண்டான்னு தான் ஊக்கப்படுத்துது. இன்னைக்கு நம்ம மத்தியில சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா? ஏன் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க மாட்டீங்களா? சரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன இன்னொரு மன்னிப்பு கொடுத்து என்ன நீங்க மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு நினைக்கிற எத்தனையோ வீட்டுல ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? நிறைய வேலை ஸ்தலத்திலிருந்து வேலைகள் உடைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? நிறைய உறவுகள் முறிந்து போனதுக்கு காரணம் என்ன? கிருபையில வாழாதவங்கனாலதான் இது பிரச்சனையும். நம்மளுடைய தன்மை இன்னும் எதுல இருக்குதுன்னா, நான் நீதிமான், அந்த நீதி அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு இது பல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ள இது ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. நீங்க தயவாய் இதை யோசிச்சு பாருங்க. உங்கள் தயவாய் நான் கேட்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு, உண்மையா சொல்லணும், இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு நம்ம தெய்வமாவே மாறிட்டோமா? இல்ல. போன எபிசோட்ல கூட இந்த விஷயத்தை தியானிச்சோம். ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் நம்ம மகிமையின் சாயலை தரித்து கொள்றது இல்லை. இத்தனைக்கும் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஒருவர் தேவனாக மாறிவிடுவதில்லை. இது ஒரு விசுவாச பயணம் இல்லையா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், அந்த விசுவாசத்தை நமக்குள்ள நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான். அப்ப இந்த பயணத்துல நம்ம ஒருவேளை பாதி தூரம் வரைக்கும் ஓடி இருக்கலாம். அதற்காக இப்பதான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சவங்களை திரும்பி பார்த்து அவனை பாவின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா நம்மளும் ஒரு தடவை அந்த நிலைமையில தானே இருந்தோம். நம்ம கிட்டையும் ஆவியானவர் சொல்லதானே சில விஷயத்துல நம்ம சரி பண்ணிட்டே வந்துகிட்டு இருந்தோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த காலம் கிருபையின் காலம்னா ஆவியானவருடைய காலம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி, அவர் எல்லா விதங்களையும் நம்மளை உணர்த்தி, அவர் நம்மளை அப்படியே கிறிஸ்துவை போல மாத்துறதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன் நமக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி கடிச்சுக்கணும்? கிருபையை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பாவத்துக்கு உடன் போகிறவர்கள் அல்ல. கிருபையை பேசுறவங்க அடுத்த ஆட்களுடைய நலனை விரும்புகிறவர்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அந்த கிருபையினால ரட்சிப்புக்குள்ள அவங்களை நடத்தி, அந்த ரட்சிப்பின் விளைவாக அவர்களுக்குள்ள இருந்து நற்கிரியைகள் வெளிவரணும்னு விரும்புகிறவர்கள். அப்போ இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கிருபைக்குள்ள இருக்கிறவங்களும் 2 பேருடைய எண்ணம் ஒண்ணு போல இருக்கலாம். என்ன எண்ணம்? நல்லது தானே செய்யணும், தப்பு செய்யக்கூடாது இல்ல. ஓகே, கரெக்ட் தான், நம்ம எல்லாருடைய எண்ணமும் ஒண்ணுதான். ஆனா எதுல தவறுகிறோம்? இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்கணும், இவனை ஒரேடியா நியாயம் தீர்த்தரணும், இந்த தப்பு இருக்குது அப்படின்னு முடிச்சுக்கிறதுனால இப்ப அந்த ஆத்துமா ஜீவனுக்குள்ள வந்துருமா? வராதே. ஆனா ஆண்டவர் இப்ப இயேசு கிறிஸ்து என்னும் கிருபையை தூக்கி அன்பா கொடுக்கிறாருன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையினால இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்த ஜனம்
முன்னாடி ஆரம்பத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் தவறுதல் இருக்குதுங்கிறத உணர்த்தப்படுகிறதோ அந்த உணர்த்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் அதிலிருந்து வெளிவருவதற்கான இப்போ ஒரு வல்லமையும் கொடுக்கப்படுது கிருபையினால. முன்னாடி அந்த வல்லமை இல்லை பிரதர். அப்போ கிருபையினால தான் ஒருத்தன் அவனுக்கு என்ன நல்லதை செய்யணுமோ அந்த நல்லதை அவன் செய்யும்படியான ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டவனா இருக்கிறான். இன்னைக்கு அதுதானே வித்தியாசம். அதுக்கு நேரம் தானே நம்ம போகணும். பிரியமானவர்களே, தப்பு எப்பனாலும் தப்பு, யாரா இருந்தாலும் தப்பு. அது என்னைக்குமே தப்பை நம்ம சரின்னு சொல்லவே கூடாது. தப்பு தப்பு தான், சரி சரிதான். ஆனா தப்பு செய்தவர்கள் சரியே செய்ய மாட்டார்கள் கொண்டு வரக்கூடாது. தப்புல இருக்கிறவர்கள் சரியாக மாறவே மாட்டார்கள் கொண்டு வரக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துலையும் கிருபையை பெற்றுக்கொண்டவங்க கிட்ட அதிகமாய் உணர்த்தப்படுகிற காரியம் என்னவா தெரியுமா இருக்குது? நான் யாரு, நான் ஏன் இப்படிப்பட்ட தப்பை செய்யணும் என்கிற உணர்வு பேசப்படும். நான் திரும்ப சொல்றேன், நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும்போது நமக்கு உணர்த்தப்படுகிற காரியம் என்னன்னா, முதல்ல நாம யாரு? நம்ம தேவனால உண்டாக்கப்பட்டவங்க, அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவங்க. நம்ம போய் இந்த பாவத்தை விரும்பலாமா, இல்ல இதை தேடி நம்ம போகலாமா? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஒரு மீன் இருக்குது, ஒரு அழகான ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணீருக்குள்ள அது அழகா நீந்திக்கிட்டு இருக்குது. அது தண்ணிக்குள்ள இருக்க வேண்டியதா மீன் என்பது தண்ணிக்குள்ள இருக்க வேண்டியது. அந்த மீனை தூக்கி வெளியே வச்சுட்டு நீ ஏன் நீந்த மாட்ற, நீ ஒழுங்கா நீந்து, ஏன் இப்படி நீந்தாம இருக்கிற அப்படின்னே சொன்னா அது சீக்கிரம் செத்துதான் போகுது. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடம் இல்லாம வெளியே துடிச்சுக்கிட்டு இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வெளியே துடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மீனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம அத்தனை பேருமே தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களா இருக்க வேண்டியவர்கள். தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு மீன், அதாவது தேவன் என்கிற அந்த பரிபூர்ணமான தண்ணீர்லிருந்து, ஜீவ தண்ணீர்லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மீன் போல துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு கோபம் வருது, பொறாமை வருது, தேவையில்லாத சண்டைகள் வருது, வாக்குவாதங்கள் வருது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. இவ்வளோ தீவிரவாதமும் கொலைகளும் கொள்ளைகளும் ஏன் இந்த உலகத்தில் பெருகி கிடக்குது? தேவனோடு இல்லை. அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நீந்த சொல்லி கேட்டால் வாய்ப்பே இல்லையே. துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை முதல்ல கொண்டு தண்ணிக்குள்ளே போடணும் இல்லையா? தண்ணிக்குள்ளே போட்டால் முதல்ல துடிச்ச வலி வேதனைகள்லாம் முதல்ல ஆற்றப்படணும். ஆற்றப்பட்டதுக்கு அப்புறம் அதற்கு தேவையான சத்தம் உள்ள கொடுக்கணும். வெளியில துடிச்சிட்டு இருந்த மீனை மறுபடியும் உள்ள போட்டு துடிச்சதுலேருந்து நார்மலாகி அதுக்கு மறுபடியும் சாப்பாடை போட்டு கொஞ்சம் அது பலன் அடைஞ்சு கொஞ்ச நாள் ஆக ஆக மறுபடியும் அது பலன் கொண்டு மறுபடியும் நல்லா நீந்த ஆரம்பிக்கும். இந்த சின்ன எடுத்துக்காட்டுல தான் என்ன புரிஞ்சு கொள்றோம்? தேவனோடு இருக்கிற உறவுலேருந்து பிரிஞ்சு போய் கிடக்கிறவனை தொடர்ந்து நீ ஏன் நல்லது செய்ய மாட்டேற, நீ நல்லது செய், நீ கரெக்டாக பண்ணு சொன்னா நல்லது நடக்க போறது இல்லை. கிருபைக்குள்ள ஜீவ தண்ணீருக்குள்ள அதற்குள்ள தேவன் கொடுக்கிற பலமான ஆகாரமாகிய அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அதுல தான் பிரதர் நானும் நீங்களும் தொடர்ந்து நீந்துவதற்கான சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கிருபை என்கிற பரிசை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பரிசை அவர் இலவசமாக தான் கொடுக்குறார். இலவசமாக தான் கிருபை கிடைக்குது. கிருபையை என்றைக்குமே ஏதோ ஒரு கிரியின் அடிப்படையில் பேசாதீங்க, நினைத்து கொள்ளாதீங்க. கிருபையாக கொடுக்குற அந்த அன்பை பாருங்க. அன்புனால கிடைக்கப்பட்ட அந்த கிருபையை வாங்கிக்கிட்டு கிருபையின் நிமித்தமாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு திட்டமிடுங்க. ஏன்னா கிருபையினால தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டாதான் நம்ம மூலமா நற்கிரியை, இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யறதுக்கு தான் தேவன் பிளான் போட்டிருக்கிறாரு. இந்த தொடர் பயணத்துல தான் நம்ம ஒரு நாள் மகிமையின் சாயலை தரித்து கொள்ள போகிறோம். கிருபைங்கிறது பெரிய விஷயம். தொடர்ந்து கிருபைக்குள்ள இருப்போம், கிருபையை தியானிப்போம். இந்த கிருபையின் காலத்துல இதை அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டோம்னா நம்ம வேற எதை அறிந்து கொண்டு பிரயோஜனம் இருக்க போகுது? ஸோ தொடர்ந்து காத்துருங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்க விரும்புகிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.